ஹாய்ங்க எல்லாருக்கும் வணக்கம். தேர்ஸ்டே டேடுங்க. அந்த அன்னைக்கு ஹனுமன் ஜெயந்தி. நம்ம வீட்டில் ஹனுமன் ஃபோட்டோவே இல்லை, சரின்ட்டு வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். கடையிலேயே பார்த்தீங்கன்னா இந்த ஃபோட்டோ வீட்டில் வைக்கக்கூடாது, இது கோயிலில் தான் வைக்கணும் அப்படி இப்படின்னாங்க. நானும் அதை பற்றின நெட்டில் சர்ச் பண்ணேன். பூஜை ரூம் தனியாக இருக்கணும், இல்லை செல்ஃபில் வச்சுருந்தா ஏதாவது ஸ்க்ரீன் போட்டு வச்சுருக்கணும், அது இல்லாமல் டெய்லி நெய்வேத்தியம் வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. நம்ம தான் டெய்லி இப்போ சாமி கும்பிட ஆரம்பிச்சிட்டோமே, அதனால் பிரச்சனை இல்லை அப்படின்ட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி அன்றைக்கி வந்துட்டு துளசி மாலை, வெண்ணெய், அதுக்கப்புறம் ஆரஞ்சு பழம் தான் இருந்தது. அதை வந்து பிரசாதமாக படிச்சுட்டு அந்த அன்றைக்கி ஹனுமன் போற்றி, அதுக்கப்புறம் ஸ்ரீராமர் போற்றி எல்லாம் பாடிட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நாங்கள் 2 பேர் ஃபாஸ்டிங் ஈவினிங் வரைக்கும் விரதம் இருக்கலாம் அப்படின்ட்டு, அமாவாசை கூட. ஸோ பசங்களுக்கு மட்டும்தான், அதனால் குக்கர்லேயே வந்துட்டு கத்திரிக்காய் உருளைக்கிழங்கு பஜ்ஜி தாளிச்சு விட்டுட்டேன். இதான் ஃபஸ்ட் டைம் ரெடி பண்ணது. ஒரு 3 விசில் நல்லாவே வந்துருச்சுங்க. பருப்பா மற்ற வச்சு மசிச்சுட்டேன். லஞ்சுக்கு பார்த்திங்கன்னா ஆப்பாந்து இன்றைக்கி பேக் பண்ண கொஞ்சம் சாஃப்டாகவே இருக்குது அப்படின்ட்டு. கவிஷ் இன்னைக்கு ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டுட்டு இனி ஈவினிங்க்கு பூஜைக்கான பிரசாதங்களெல்லாம் ரெடி பண்ணணுங்க. இனி நெக்ஸ்ட் டேயில் மீட் பண்ணலாம். இது பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.